தெரியாத்தனமாக இந்த குண்டனோட ஸ்கூலில் வந்து சேர்ந்துட்டோம். இவன் வேறு போரிங்காக கிளாஸ் எடுக்கிறான். அந்த குச்சை வச்சு வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே நம்ம இருக்கவே கூடாது. இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஸோ வாங்க எஸ்கேப் ஆகும். ஸோ ஓகே வாங்க இப்போ வந்து ஈஸியாக நம்ம கொடுத்து விளாடுவோம். ப்ளே என்ன இது மாதிரி ஏறி குதிக்கவே முடியல. என்ன சேர் இருக்குது, இதை எடுத்து போட்டு நம்ம ஜம்பை போட்டு மேலே போவோம். ஜம்ப்பு என்னடா இது எட்ட மாட்டேங்குது. இதோட ஏதோ பெருசாக வேணும் போலையே. இருங்க, இது மேலே ஏறி அப்படியே ஏற முடியுதா? இல்லை, ஏற முடியல. ஏய் யார்ரா இது? இந்த பாருங்களேன், இந்த குண்டனை நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். ஸ்கூலில் வச்சுக்கிச்சு நம்ம ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். ஏய் இவன் தொப்பையில் குச்சா பவுன்ஸ் ஆகுது. என்ன இது ஒரே வித்தியாசமாக இருக்குது. ஐ வில் நாட் என்ஜாய் என்னமோ போட்டிருக்காங்க. பிரின்சிபல் பிக்கிளா, மிஸ்டர் பிக்கிள் என்னமோ போட்டிருக்காங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு இந்த இதை தூக்கி போட்டு இதை எடுத்துகிட்டு வருவோம். இதை தூக்கி தூரம் போட்டு நம்ம ஒரு பெஞ்சாக தூக்கிட்டு வந்து இங்கே போடுவோம். இப்போ இது மேலே ஒரு ஜம்ப்பு போட்டு இவ்வளோ தூரம் வருமா? அப்பா வந்துடுச்சு. ஸோ அப்பா இது பார்க்க லைட்டாக பேட் எக்ஸ்பிரஷன் மாதிரியே இல்லை. நம்ம அதை பட்டன் கிளிக் பண்ணி போவோமே. எப்பா எதுக்கு மேலே சைடில் இருக்காடா வலி. எப்பா ஜம்ப்பு வாங்க போவோம். அப்படியே ஒரு 2-3 ரவுண்டு ஜம்ப்பு இதுக்கு மேலே ஒரு ஜம்பை போடு. ஏறு 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 ஏறாம. ஓகே மினியா, சரி ஓகே வாங்க. என்னமோ பட்டன் இருக்குது. என்ன இது? இது மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே கொடுக்க முடியல வேற. சரி வாங்க போவோம். ஜம்பை போட்டு போகணும். மைக் குவாலிட்டி ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரில. நல்ல மைக்காக இருக்குன்னு சொல்லி வாங்கினாக்கா ஏதோ லைட்டாக ட்ராக் சவுண்ட் கேட்குது. சரி வாங்க, இதுக்கு மேலே நம்ம தான் மாற்றிக்கணும். சரி விடுங்க, நான் மாற்றிடுறேன் கன்ஃபார்மாக. சரி ஓகே ஜம்ப்பு. ஏறி 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 ஏறுறா. நான் கூட ஏன்டா வியூஸ்லாம் வர மாட்டேங்குதுன்னு நினச்சேன். ஏன்னு இப்போ தான் எனக்கே புரியுது. என்னடா இங்கே பட்டன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓ மேலே ஏறி கீழே ஒரு மாயிர. எப்பா ஜம்ப்பு ஏன் தெரியுமா? நம்ம அதிகமாக வீடியோ போட்டால் தான் கைஸ் நம்மளுக்கே கொஞ்சம் ரீச் ஆகும். இப்போ நம்ம போட்டிருக்கதே 12 வீடியோ. ஸோ அதில் எப்படி இவ்வளோ ப்ராஃபிட் வரும்? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நான் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம் வேறு வருது இல்லையா, என்ன பண்ணுறது? சரி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது. சரி விடுங்க, நம்ம ஜம்ப்பாக போட்டுப்போம். ஜம்ப்பு இது மேலே ஜம்ப்பை விடு. அப்பாடா வந்தாச்சுரா. என்னடா இது? எனக்கு ரீசெண்டாக பாப்பி ப்ளே டைம் மேலே கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால் நான் அதை வாங்கி வீடியோ போடலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பாப்பி ப்ளே டைம் போடுவோமா வேணாமான்னு. இல்லை ப்ரோ நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆனோடனே அதுக்கப்புறம் போடலாமான்னு கூட சொல்லுங்கள். வெளில வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கிளாஸ் ரூம் விட்டு வெளில வந்துருக்கோம். ஆமாம், இந்த குண்டை நிற்காமல் இருந்தால் சரி. ஐயோ ஏன்ச்சு வந்துட்டாங்க. ஓடுறா. என்ன இது? அங்கே ஒரு கதவு இருக்குடா. ஜிம்மு சயின்ஸா? போட்டிருக்காது. வேறு வந்துட்டானே. எங்கேயா சாவி எங்கேயா இருக்கா? அங்கே என்னமோ ஆரம்பம் இருக்கு மாதிரி காட்டுது. என்ன இது? எப்போ என்ன இது? சாவி. சரி ஓகே நம்ம ஓடுவோம். எதுவும் யோசிக்கலாம் இப்போ டைமே இல்லை. நம்ம ஓடி போய் அந்த கதவை திறந்து ஓடிட வேண்டியதான். ஸோ ஓடு. ஸோ பார்க்குறவங்க யாரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜம்ப்பு இதுக்கு மேலே வரமாட்டான். அங்கே கத்துறான் வெளில இருந்து ஓய் அப்படின்னு. சரி விடுங்க, நாம் போவோம். ரீசண்டாக கொஞ்சம் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது வீடியோஸ். ஏன்னா நானும் கொஞ்சம் இன்கம்ப்ளீட் ஆகிட்டேன் வீடியோஸ் போடுறதுனால. அதெல்லாம் அப்படியே எழுதாமலே விட்டுட்டு இருந்தேன். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி வந்து பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. அதை பார்த்து நான் வந்து பயந்து அப்படியே எழுத ஆரம்பிச்சு விட்டேன். என்னடா இது வழியே போக முடியாதா? இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே பொறுமையாக போவோம்.
ஜம்ப்பு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு ஜம்ப்பு ஜம்ப்பு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஏறா. ஆஹா இதுவா, இது ஈஸி தான். வா 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 ஓடுறா. இப்போ வந்து இது என்னது இது? ரீஜென்ரேஷனா? மறுபடியும் வரத்துக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் எதுக்கு? அது வரைக்கும் போனால் என்னங்க ஆகும்? மைக்கை வேற தள்ளி விட்டேன். என்ன இச்சை தப்பாக குடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் இதில் போகணுமா? ரீஜென்ரேஷன் கொடுத்துட்டு அப்படியே ஜம்பை போட்டு ஏறி போக வேண்டியதான். லேண்ட் ஆகிடுவா கரெக்டாக இறக்கி விட்டாப்புல. டியப்போ இருங்க இது கரெக்டாக என்னங்க இது ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக எப்படி தான் ஜம்ப் பண்ணுறது? இல்லை இது எனக்கு தெரிஞ்சு ஓடி வந்து குதிக்கணா இப்படி தான் நினைக்கிறேன். ஓடி வந்து கரெக்டாக இல்லை நான் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. யூடியூபர்ஸ்லாம் எப்படி தான் நோட்டிஃபிகேஷனே வராமல் கேமிங் விளாட்றாங்கன்னே தெரில கைஸ். ஸோ ஓகே, எடிட்டிங் ஆப் வேறு நான் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதோட லோகோ மேலே அப்படியே தெரியுது கைன் மாஸ்டர்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல இதுவாக இருந்தால் சொல்லுங்கள். எடிட்டிங் ஆப் இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸிங்க. பேஸ்கெட் பால் ஸ்கூல்லே விளாண்டுருக்காங்க பாருங்க. அவ்வளோதான், ஒரே ரவுண்டு. யார் ராமன் சும்மா ஃப்ளூக்கில் அடித்தேன் அப்படியே வந்துச்சு. யார் ராமன் இன்னும் ஸ்கூட்டியில் போகிறான்? ஐயோ இது வேறு நடுவில் நோட்டிஃபிகேஷன். ஸ்கூட்டியில் வரானே, ஸ்கூட்டரா இது? எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு. சரி ஓகே வாங்க நம்ம ஓடிப்போம் சீக்கிரம். அங்கே தான் ஏறமா இருக்குங்க. வாங்க கதவு தர. எதிரா ஐயோ வந்துட்டானா? ஐயோ புஷ்டாங்க. என்னங்க இது? எங்கேயும் பக்கத்து டாய்லெட்டில் போகணுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருங்க அப்படி போட்டோம். இப்போ போவோம். வாங்க திரும்பிட்டான். துரத்துறான். ஓடுறா. சீக்கிரம். ரைட். சீக்கிரம் ஓடுறா. தம்ப்நெயில்லாம் எப்படி வைக்கிறதுனே தெரில. நானே கூகுளில் இருந்து தான் காப்பி அடிச்சு வைக்கிறேன். இதில் ஏறி ஒளிஞ்சிருவோமா? இதில் உட்காந்து கதவை சத்திப்போம். ஐயோ வந்துட்டான். நான் இந்த சுற்றுறான். என்ன பிடிச்சிட்டாங்க. ஷட் எப்படி என்ன இது ஒன்றுமே புரியல. சரி ஓகே, நான் இதை பார்த்து எப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இருங்க இப்படி போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த பக்கம் என்ன ஏது. ஏன் இவன் துரத்திட்டே பதட்டத்தை என்ன ஏது ஒன்றுமே புரியல. இருங்க இங்கே ஏதோ வேறு ஏதாவது வழி இருக்கா? சாவி எதுவும் இருக்கா? இல்லை அந்த பாரிஸ் பிரசனில் அந்த மாதிரி அந்த பாத்ரூம் உடச்சிட்டு போகணுமா? பாத்ரூம் உடஞ்ச வேறு இருக்குமே அதெல்லாம் முன்னாடி. என்னன்னு தெரில. இவனும் அப்படியே தான் இருக்கான். அவனுக்கும் சட்டை பத்தாது, இவனுக்கும் சட்டை பத்தலை. சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இதுக்கு கேஃபிடேரியா இருக்குது. ஒருவேளை இங்கேயும் அவன் இருப்பானோ? என்ன இது எங்கே அவனை காணும்? சரி எங்கேயோ போயிட்டான் போல. நம்ம பீஸ்ஃபுல்லாக போய் தேடலாம். இன்னும் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஒருவேளை வரணும். சேச்சா அதெல்லாம் வந்திருக்க மாட்டான். இதில் தான் ஏறணும்னு நினைக்கிறேன். வந்துட்டான்டா. எப்போ ஐயோ இதுக்கு மேலாம் ஆகாது கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இது வழியாக வந்துருக்கேன். எனக்கே ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னு. ஒரு வாட்டி குதிச்ச பாருங்க, கிடச்சிருச்சு வழி. சரி விடுங்க. ஓகே இப்போ என்னடா பண்ணணும்? நான் அதை சொன்னேன்ல, பேஸ்கெட் பால் பிளேயருங்க நான். இல்லை இது ஆடுது, இருந்தாலும் நாங்கள் அடிப்போம்ல. வாங்க போவோம். ஓகே மறக்காமல் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே பண்ணணும். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்காக யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இந்த பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் வியூஸ் அதிகமாகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லிடுங்க அவங்களுக்கு. ஸோ ஓகே, என்னோடய ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டுருங்க. இல்லைனா உனக்கெல்லாம் யாரா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? இதில் எப்பட்றா போவேன் நான்? ஒருவேளை பறந்து வந்து போகணுமா என்ன? இப்படியே ஓடிட வேண்டியது. என்னடா இது வேறு என்னடா இது நோட்டிஃபிகேஷனு? இதாங்க கடுப்பு. இதில் ஜம்ப்பு என்னடா இது ஓட்டை? இது நான் நோட்டீஸே பண்ணலைங்க.
பார்த்தீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்பா ஒன்றுமே ஆகல, ஹெல்த்து கொஞ்சம் கூட எனக்கு குறையாது. எப்பா இதெல்லாம் என்னடா நம்புற மாதிரியே இல்லைடா. சும்மா போய் விழுந்தாக்காலாம் ஓவராக பண்ணுவீங்களா? இது என்னடா இவ்வளோ ஹைட்டில் இருந்து கேஃபிடேரியா உள்ளே வந்துட்டோம். இது இதில் இருந்துச்சு தானே பேரி பிசனில். இங்கே பாருங்க, சரி ஸ்பீடில் ஓடுவாங்க பாருங்க. ஒய் ஜம்ப்பு கீழே வந்துட்டேங்க. இது அப்போயே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், இப்போலாம் சொல்ல வேணும். அதே மாதிரியே கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு வேளை ஒரே ஓனராக இருப்பாங்க போல். சரி விடுங்க, நம்ம சைரன் காப் விளாண்டேன். ஆனால் அது ரெக்கார்ட் பண்ணுங்க, ஒன்றுமே எனக்கு புரியல. நானே ஸ்கிப் பண்ணிட்டு போடுறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆட்டேன். ஃபோனு கொதிக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த ஹாரர்லாம் செட் ஆகாதாட்டுக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன். சரின்னு சொல்லிட்டு இது விளாட ஆரம்பிச்சிட்டேன். இதுவே ரெக்கார்ட் பண்ணி இப்போ போடுவானான்னு தெரில. இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி விடுங்க, நம்ம பேசிக்கிட்டே போய் விழுந்துட்டே இருக்கோம். ஸோ வாங்க கேமை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சரி ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்டா ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது ரேஸ் ஆகும் கூடயா அடிப்பாங்க. இது 1 2 3 கோ. என்னடா அவன் மட்டும் எப்படி ஸ்பீடாக போகிறான்? நம்மளுக்கு செகண்டு நடுது. இர்றா இன்னும் பாம்பு போட்டு போறியா? ஸ்பீடு பூஸ்ட் எடுக்கிறாங்க. முன்னாடி இருக்கிறதுனால சல்லுன்னு போகிறான். இருங்க டேர்னிங் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டே. அங்கே பாருங்க எவ்வளோ தூரம் வந்துட்டேன் பார்த்தீங்களா? அவனை இடிக்க முடியலங்க. அவன் இருக்க பாடி சைஸ்க்கு டுர்ருன்னு சத்தம் கேட்குது பின்னாடி. என்னடா பண்ணுற? தப்பாக இருக்குண்ணா. இங்கே வேறு இப்போ பேர் அந்த டேர்னிங் தான் இப்போ எனக்கு பெனிஃபிட்டு. அதை விட்டானா அவ்வளோதான். அங்கே பாருங்க ஃபஸ்ட்டு வந்துருச்சா மேலே. எப்படி வேகமாக ஓடு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணிடுவேன் நடுவில். ஒரு 15 செகண்ட்ஸ் எடுத்துடுவேன். ஏன்னா அது பேசிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரோ நடுவில் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நான் விளாட்ற கிளிப்பை போட்டுருவேன். அவ்வளோதான். இதான் நம்மளோட சிம்பிளான எடிட்டிங். வின்னர்ஸா பின்னாடி வருவானோ? நம்மளுக்கு என்ன வந்துச்சு, பைப்பில் ஏறணும் போல். ஸோ அங்கே ஏறிப்போம். இங்கே ஜம்பை போட்டு ஜம்ப்பு. இதை நான் எஸ்கேப் பண்ணுவேனானே தெரியலையே, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜம்ப்பு. ஓடு பொறுமையாக போடா. இது மட்டும் விட்றாத. எப்போ இதை விட்டேன்னா அவ்வளோதான், போச்சு விட்டேன். ரொம்ப கஷ்டம் போலையே. இதில் ஏறுறதே ஒரு மாதிரி கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி வர மாட்டேங்குது. பாருங்க ஒரு மாதிரி இருக்குங்க, இது கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. இந்த பக்கம் ஜம்ப் எப்படி பண்ணுறதுனே தெரியல எனக்கு. சுத்தமாக ஐடியாவே இல்லை. பாருங்க நான் எப்படி போய் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. இந்த மீம்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி என்கிட்ட ஆட் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்றத நான் பார்த்திங்கன்னா அதில் போட்டிருப்பேன். சரி ஓகே விடுங்க. ஓகே வாங்க போவோம். ஓகேங்க, அது பார்த்திங்கன்னா என்னால் வரவே முடியல. நான் அதை பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஓகே வாங்க. யார்ரா அவன்? அடா பாவி, இர்றா டே இறை. என்னங்க இது? லைஃப் பயங்கரமாக ஒரு இது. என்னங்க இது ரவுண்டு மாதிரி விட்றான். டே இர்றா நடிகிறேன்டா படன்னு. ஷூட்டர் எது எப்படி வந்துச்சு என்கிட்ட? இருங்க ரவுண்டு விட்றான். ஓகே அட்ரா. அடியை போடு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஐயோ நம்மளையும் எழுத்து வரையுதுங்க. ரெட்டு வந்துருச்சு அவனுக்கு, ஆனால் நம்மளுக்கு எல்லாம் வந்துருச்சு. அடி மூஞ்சில் மாட்டிக்கிட்டேன். ஓடுறா. அட்ரா. ஜம்ப் பண்ணுறா, ஜம்பை போடு. அவ்வளோதான். இன்னும் 4 அடி நாம் சாவ போகிறோம். இன்னும் 2 அடி போடுறா. அவ்வளோதான்டா, செத்துட்டான்டா. அப்பா என்ன சுற்றுறான். அவ்வளோதான், அழிஞ்சிட்டான்.
சரி வாங்க நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியதான். ஸ்கூல் பஸ் நிற்கிது பாருங்கள் வெளில. அவ்வளோதான், நம்ம தப்பிக்க போகிறோம் கைஸ். வாங்க, ஹெல்த்தாக பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குன்னு. சரி வாங்க ஏறுவோம். எப்போ பஸ் எடுப்பார்? பஸ்ஸு டிரைவர் எங்கே இருக்கீங்க? பஸ்ஸு டிரைவரே இல்லை. ஒரு வேளை நாம் தான் ஓட்டணுமோ? நம்மளால ஓட்ட முடியல. சரி போய் உட்காருவோம். உட்காந்தாச்சு. டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. பஸ்ஸு எப்படி ஆட்டோமேட்டிக்காக கிளம்புது? ஆட்டோ பைலட்டா? சூப்பராக இருக்கே. நம்ம இந்த ஓரத்தில் உட்காருவோம். நான் எப்பயும் இங்கே தான் உட்காருவேன், எனக்கு இதான் பிடிச்ச இடம். உட்காந்தாச்சு. இது சரிப்பட்டு வராதுங்க. என்னங்க இது ஆமாம் இருப்பது? இன்னும் எவ்வளோ தூரம்? இதெல்லாம் போனால் வீடியோ இன்னும் லென்த் ஆகுமே. ஐயோ 16 நிமிஷத்துலேயே முடிச்சிக்கலான்னு பார்த்தேன், முடியாது போலையே. இருங்க நம்ம போய் இறங்க முடியுதா? நான் இறங்கியே ஓடி போயிடுறேண்ணா, இறக்கி விடுங்கண்ணா. ஐயா இது சரிப்பட்டு வராதாட்டிக்கு. என்னடா இது டெய்லி இறக்கி விட்டானுங்கடா. அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ பாய் கைஸ், பாய் ஃப்ரம் PAG, பாய்.